ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷன் ப்ளஸ். இன்னைக்கு நம்ம அடுத்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது சிபிஎஸ்இ கிளாஸ் 10 சாப்டர் 4. இது எதை பற்றி அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கு. அது என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0, பட் ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. அதாவது ஏ 0 ஆனா என்ன ஆயிடும்? இந்த ஹோல் டேர்ம் will become 0 ஆயிடுமா? 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? வெறும் bx plus c மட்டும்தான் இருக்கு. பட் இந்த ஃபார்மேட் வந்து this is not a quadratic equation. அப்ப quadratic equation அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணும்? ax square plus bx plus c அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கணும். b 0வா இருக்கலாமா சார் அப்படின்னா இருக்கலாம். அதாவது ax square plus cன்ற ஃபார்மேட்லயும் இருக்கலாம். சார் சி 0வா இருக்கலாமா? இருக்கலாம். ax square plus bx equal 0வாகவும் இருக்கலாம். ஆனா எது 0வா இருக்கக்கூடாது? a வந்து 0வா இருக்கக்கூடாது. a supposed to be not equal to 0வா தான் இருக்கணும். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே டிகிரி வந்து 2, அதாவது the highest power in the equation is called a degree. அந்த டிகிரி என்னவா இருக்கணும்? 2வா இருக்கணும். 2வா இருந்தாதான் அந்த ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஏ 0 ஆனா இந்த ஹோல் டேர்ம் will become 0 இல்லையா? ஸோ டிகிரி கண்டிப்பா 2வா இருந்தாதான் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 கண்டிப்பா இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். பட் ஏ மட்டும் என்னவா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. பி 0வா இருக்கலாம், சி 0வா இருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அது குவாட்ராட்டிக் பாலினாமியலா இல்லையா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா எடுத்திருக்கேன் அப்படின்னா, x plus 1 the whole square which is equal to 2 into x minus 3. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இதை a plus b the whole square ஃபார்மேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ a plus b the whole square ஃபார்மேட் என்ன சொல்லுது? a square plus 2ab plus b square இல்லையா? அப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? x square plus 2 into x into 1, ஸோ 2x போட்டுக்கலாம், plus 1 square 1 equal to 2 உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். 2 into x 2x minus 2 3s are 6. இப்போ இதெல்லாம் ஒரே சைடா எடுத்துட்டு வந்துடலாம். minus 2x plus 6 0. இப்போ x square plus 2x minus 2x cancel ஆயிரும். So we'll get x square plus 7 equal to 0 அப்படின்றது மட்டும்தான் நமக்கு என்னவா கிடைக்கும்? ஆன்சரா கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எது இல்லை நமக்கு? ஸோ b வந்து 0 ஆயிடுச்சு இல்லையா? ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன சொல்லுது? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்றது. இப்போ இங்க a வந்து என்னது? இட் இஸ் 1. ஏன்றது எது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். b இங்க இருக்கா? இல்ல. ஸோ அப்போ b வந்து 0, c வந்து என்னது? 7. ஓகே, ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒரு சம் போடலாம், ரைட்டா? ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நான் எடுத்திருக்கிற ஈக்குவேஷன், அதாவது செக் பண்றதுக்கு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ நான் உள்ள ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1x மைனஸ் 2x. ஓகே, இது மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 2 1s are 2. அதே மாதிரி இதை பண்ணா எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2, இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3 ஈக்குவல் 0. ஒரே இடத்துல கொண்டு வந்துடுறேன். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கெட் கேன்சல். ஓகே, ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x minus 3x minus 2 plus 3, it will become plus 1 equal to 0. So இங்க என்ன ஆயிடுச்சு? There is no x square term. அப்போ இது quadratic equation? No, right? So this is not a quadratic equation. Okay, புரிஞ்சுதா? Thank you.